முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்குரிய சண்டை நீங்க இப்படி புரிஞ்சுக்கங்க. ஏனென்றால் இன்றைக்கு நீங்க நிறைய பார்க்கலாம், ஷியாக்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஹிலாபத்தை கேட்டாங்கன்னு தான் என்ன செய்றாங்க, பிரச்சாரம் செய்கிறார்கள். ஹிலாபத்தை அவர் கேட்கவே இல்லை. அவருடைய எல்லா முறைப்பாடு இதாகத்தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும், அவருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரெல்லாம் கொலை செய்தாரோ அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் பிரச்சாரம். அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பையத்து செய்ய மாட்டேன் என்பதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக நின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உறுதிக்கு இன்னொரு காரணம் இருக்குது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட காலமாகவே சிரியால இருக்கிறாங்க, அப்படியா இல்லையா? நீண்ட காலமாகவே சிரியாட கவர்னர். அதே நேரத்தில் அபூ சுஃபியானுடைய மகன். நல்ல நிர்வாக திறமை யாருக்கு இருந்தது? இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்தது. முஆவியா நல்ல நிர்வாக திறமையுடையவர். அதுக்கு ஒரு உதாரணம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாகனத்தில் அழகான கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் சிரியாவில் அவரை சந்திக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னராக இருக்கிறார் சிரியாவில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு, என்ன முஆவியா தோற்றம் இது, உங்களோட வாயில்களில் ஏழைகளும் புக்கராக்கள் கஷ்டப்பட்டவர்கள்லாம் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஆடம்பரமான தோற்றத்தில் நீங்க திரிறீங்களேன்னு கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு முஆவியா சொன்னார்கள், கிட்ட அழைத்து, உமரே, அமீருல் முஃமினீனே, எங்களை சூழ இருக்கிறவங்களாம் யார் தெரியுமா? ரோமர்கள், கிறிஸ்தவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. எனி டைம் எங்களை எதிர்க்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அவங்களோட பிரதேசத்தை தான் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். நான் இப்படி போனாதான் அவருடைய ஒற்றர்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் இருப்பாங்க. இந்த செய்தி என்ன செய்யும், ஆள் கம்பீரமா தான் இருக்கிறாரு, ஆள் எதுக்கு ரெடியா தான் இருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு போய் சேரும் அப்படி என்று சொல்லி முஆவியா எல்லாம் சொல்றாங்க. அப்போ உமர்லாம் சொன்னார்கள், என்னது என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதிலை சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ள வைத்து விடுகிறீர்களே என்று சொல்லி யார் சொன்னார்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அவருடைய வாதத்தை அங்கீகரித்தார்கள். உமரே ஒரு முறை சொன்னார்கள், நீங்கள் கிஸ்ராவையும் கைசரையும் பற்றி பேசுகிறீர்களா? உங்களுக்கு மத்தியில் முஆவியா இருக்கின்ற பொழுது கிஸ்ராவையும் கைசரையும் பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதான சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக திறமையும் அந்த டோட்டல் மக்கள், சிரியா மக்கள் இருக்கிறாங்களே, முஆவியாரெல்லாம் மீறி போகவே மாட்டாங்க. அங்க இன்னொரு கவர்னர் வரவும் இல்லை, உமர் ரலியல்லாஹு புறவு இருந்து. அதே நேரத்தில் என்ன, அங்க இருந்த ஒரு மௌத்து வரைக்கும் கூட அவர்கள பிளவுபடவும் இல்லை. ஆனா அலி ரலியல்லாஹு அவங்களை கொண்டது யாரு? சிஃபின் யுத்தத்தில் யார் கலந்து கொண்டாங்களோ அலி ரலியல்லாஹு சார்பாக அவர்கள உள்ளாக்கள் தான் கொண்டாங்க அலி ரலியல்லாஹு அவர்களே. அது மிக முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஹவாரிஜிகள் ஒருவர் கொண்டாங்களே, இந்த ஹவாரிஜிகள் அலி ரலியல்லாஹு அணியில தான் ஆரம்பமா என்ன செய்தார்கள், சிஃபின் யுத்த நேரத்தில் இருந்தார்கள். அவர்களே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, கொண்டாங்க. ஆனா அதே போல சிஃபின் யுத்தத்துக்கு அலி ரலியல்லாஹு கிளம்புறாங்களே, அந்த நேரத்தில் கூட உடன்பாடு அவங்களுக்குள்ள மத்தியில இருக்கல. ஆனா முஆவியா அவங்களோட படை கிளம்புகின்ற நேரத்தில் எல்லாம் உடன்பாடோடு இருந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வார்கள், முஆவியா யாரோடு பழகினாலும் அவர் நினைப்பார், இவர் எந்த உற்ற ஃப்ரெண்ட், அந்த மாதிரியான நண்பர் என்று நினைப்பார். அதுக்கான ஒரு நயவஞ்சமா நடந்த அர்த்தம் இல்லை, எல்லாரோட அப்படித்தான் பழகுவார். எங்கட பழக்க வழக்கங்களை பாருங்க, அவரோட தான் நல்ல ஃபிட்டா இருப்பார் காட்டி கொள்ற மாதிரியே என்ன செஞ்சிருவோம், பழகிடுவோம். ஆனா முஆவியா பழகினாங்கன்னு சொன்னா எல்லாரோட நண்பர் மாதிரி தான் என்ன செய்வாரு, பழகுவார். அதனால எல்லோரும் அவரோடு நேசமாக இருந்தார்கள். நிர்வாக திறமை அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறையவே இருந்தது. அவருடைய மார்க்க திறமை நான் பின்னால் சொல்லுவேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஹிலாபத்துக்காக அவர் என்ன செய்யவில்லை, போராடவில்லை, பழி தீர்க்கப்பட வேண்டும் என்று போராடினார். இதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துடைய நியாயம் அதிகம். அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துடைய நியாயம் தான் அதிகம். என்ன காரணம்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாபத்து கிடைக்குதானே, ஹிலாபத்து கிடைத்த பின்னால முழுமையாக அவரால் பழி தீர்க்க முடிந்ததா? யார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தார்களோ அவர்களை எல்லாம் பழி தீர்க்கிறதுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முடிஞ்சதா? முடியவில்லை. அந்த கொலைகாரர்கள் அதிகமானவர்கள் அப்துல் மலிக்குடைய காலம் வரும் வரைக்கும் என்ன செஞ்சார்கள், வாழ்ந்தார்கள். நாங்க பார்க்கிறோம். அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஏன் செய்ய முடியாம போனது? அவருக்கு கிடைச்ச பிறகுதான் விளங்கிச்சு ஏழாது என்று சொல்லி. அலி ரலியல்லாஹு அந்த ஏரியால இருந்தாங்க, அலி ரலியல்லாஹுக்கு தெரியுது செய்ய ஏழாண்டு. முஆவியா ரலியல்லாஹு வேற தூரத்துல இருந்தாங்க, கொலைகாரட ஏரியால இருக்கல. ஆனா முஆவியா ரலியல்லாஹு விளங்கி இருக்கல, இவர்களை இப்ப தண்டிக்க இயலாது என்பதை விளங்கி இருக்கல. ஆட்சி கிடைச்ச பின்னால் அவர் அதைத்தான் செஞ்சார். அவரால் ஒரு சிலருக்கு தான் என்ன செஞ்சது, மரண தண்டனை கொடுக்க முடிந்ததே தவிர நிறைய பேருக்கு அவரால் அப்படி செய்ய முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்று நிறைய நபித்தோழர்களை பற்றி நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்று வருகின்ற பொழுது நிறைய பேருக்கு என்ன தெரியும், சிஃபின் யுத்தம் தெரியும். என்ன தெரியும்? சிஃபின் யுத்தம்.
சிஃபின் யுத்தத்தில் கலந்து கொண்டார், சண்டை பிடிச்சார் அலி ரதியல்லாஹு என்ற மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, வைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் எத்தனையோ நபித்தோழர்கிட்ட பேர் எங்களெல்லாம் இருக்குது. ஆனா முஆவியாண்ட பேர் என்ன செய்ய மாட்டீங்க, அதிகமானவரிடத்தில் காண மாட்டீர்கள். முஆவியாண்டு தன் பிள்ளைகளுக்கு பேர் வைத்தவர் காண மாட்டீங்க. அலியண்டு நிறைய காணுவீங்க. சும்மா அலி அல்ல, பேரோட சேர்த்து அலியை வேறவா ஜாயின் பண்ணிப்பாங்க. விளங்கிட்டானே, பாசித் அலி, அந்த அலி, இந்த அலி என்று நுழைந்திருப்பார்கள். பெண்களோட ஃபாத்திமாவை என்ன செஞ்சிருப்பாங்க, நிறைய வைத்திருப்பார்கள். ஃபாத்திமா அலி என்பதை நிறைய சேர்த்திருப்பார்கள். எங்களுக்கு தெரியாமலே அலி ரதியல்லாஹுடைய பேர் புறக்கணிக்கப்படத்தக்கதோ ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய பேர் புறக்கணிக்கப்படத்தக்கதோ அல்ல. ஆனால் ஷியாக்களுடைய தாக்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, அந்த ரெண்டையும் எங்களோட ஜாயின் பண்ண வைத்திருப்பதை பார்க்கிறோம். வேற நபித்தோட பேர் என்ன செய்யாது, பெரும்பாலும் சேர்ந்து இருக்காது. அப்படியே மிஞ்சி போனா அஹ்மத் முகமது என்றது என்ன செஞ்சுக்கும், சேர்ந்து இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். முஆவியாட பேர் என்ன செய்ய மாட்டீங்க, காணவே மாட்டீர்கள். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது காரணம் இந்த தாக்கம் தான். இப்ப முஆவியா ரலியல்லாஹு பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மிக நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து செய்திகளை மனனமிட்டிருந்த ஒரு நபித்தோழர். நிறைய செய்திகளை, ஆயிரக்கணக்கான செய்திகளை மனனமிட்டிருந்த நபித்தோழர்கள் ஒருவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவர் நிறைய செய்திகளை மக்களுக்கு அறிவிக்கவில்லை. நிறைய செய்திகளை மக்களுக்கு அறிவிக்கவில்லை. முஆவியாரோட செய்திகளை நீங்க படிக்கிற நேரத்தில் சரியா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு செய்தியை படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அவ்வளோ நிறைய செய்திகள் தனியாக சொல்லி இருப்பார். இப்போ ஒரு செய்தியை பாருங்கள், நான் புகாரி என்று சொல்கிறேன். அதுல குறிப்பாக மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யார் அறிவிக்கிறது, முஆவியா ரலியல்லாஹு அறிவிக்கிற செய்தி தான் அது. யார் ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா கைரை நாடுகிறான் அவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பான். முஆவியா ரலியல்லாஹு அறிவிக்கிற செய்தி. புகாரியில் 914வது இலக்கம். அதாவது உமாமா இப்னு சஹல் இப்னு ஹுனைஃப் என்பவர் சொல்றாரு, சமிஅத்து முஆவியத இப்னு அபி சுஃபியான் வஹுவ ஜாலிசுன் அலல் மிம்பர், மிம்பரில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்க நான் சொல்ல கேட்டேன், அவர் சொல்ல கேட்டேன். அஸ்ஸனல் முஅத்தின், எப்ப அதான் சத்தம் கேட்குது, கால அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், முஅத்தின் சத்தம் கேட்குது. அப்ப முஆவியா சொல்றாரு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதான்ல போகுது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போகுது. ஃபகால முஆவியா வ அன, நானும் என்று சொன்னார் முஆவியா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லல, எப்படி சொன்னாரு, வ அன, நானும் சாட்சி சொல்கிறேன். அதே போல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு அதான்ல போகுது. ஃபகால முஆவியா வ அன, நானும் என்ன செய்கிறேன், சாட்சி சொல்கிறேன் சொன்னாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லல. ஃபலம்மா அன் கலத் தஅதீன, அதான் முடிந்த பின்னால கால அய்யுஹன் நாஸ், அந்த உரையில சொல்றாரு முஆவியா, மக்களே, இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹாதல் மஜ்லிஸ், இந்த மஜ்லிஸிலே நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஹீன அஸ்ஸனல் முஅத்தின், முஅத்தின் அதான் சொன்ன பொழுது, யகூலு மா சமிஅத்து மின்னி மின் மகாலதி, நான் எப்படி சொன்னேனோ அப்படி நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் இப்பொழுது எப்படி சொன்னேனோ அப்படியே நபி அவர்கள் சொல்ல நான் இந்த மிம்பரில் இருந்து கேட்டிருக்கிறேன் அப்படின்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய செய்திகளை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனனமிட்டவர்களில் ஒருவர் என்பதனால் தான் முஆவியா ரலியல்லாஹு அந்த சபையில இருந்து கொண்டு இந்த மிம்பர் மதீனால, இந்த மிம்பர்ல இருந்து சொல்ல நான் கேட்டுக்கிறேன்றாரு. மதீனால அவ்வளவு பகிரங்கமாக சொல்றாங்க என்று சொன்னால் முஆவியா ரலியல்லாஹு எவ்வளவு செய்திகளை மனனமிட்டவர் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில வானே என்று சொல்லிப்போமா, இது முஆவியா ரலியல்லாஹு கிடைக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படியும் சொல்லலாம், திருப்பி அப்படியே சொல்லலாம், வானேன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். நபியவர்கள் அப்படியும் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று சஹீஹுல் புகாரியில் 3468 சிரியாவிலிருந்து ஒரு முறை மதீனாவுக்கு வராரு யாரு, இந்த அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஹஜ் டைம் மதீனால வச்சு மிம்பர்ல ஏறுறாரு. ஏறி ஒரு முடி எடுக்கிறார், முடி அதாவது சிக்கு முடி ஒன்று எடுக்கிறார். அப்படி முடி கொஞ்சத்தை எடுத்து இப்படி காட்டுறாரு, ஒட்டு முடி, அதை எடுத்து வச்சு மக்கள்கிட்ட காட்டுறாரு. காட்டி சொல்றாரு, ஐன உலமா உக்கும், உலமாக்கள் எங்கே என்று கேட்டார். உங்களோட உலமாக்கள் எங்கே? சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹா அன் மித்லி ஹாதா, இது போன்ற விஷயங்களை உபயோகிக்க வேண்டாம் என நபி அவர்கள் தடுத்ததை நான் காதில் கேட்டிருக்கிறேன். இன்னமா ஹலகத் பனு இஸ்ராயில் ஹீன தகதஹா நிசாஉஹும், பனு இஸ்ரவேலர்கள் அழிந்ததெல்லாம் இந்த ஒட்டுமுடி வைக்கின்ற பெண்கள் அவர்களிலே உருவாகிய காலத்தில் தான். அப்படி என்று நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒட்டுமுடி வைக்க வேண்டாம், அதான் ஒரு சமுதாயத்துடைய அழிவின் ஆரம்பம் அப்படி என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஐன உலமாவுக்கும், உங்களோட உலமாக்கள் எங்கேன்னு கேட்டு சொல்றாங்க. இது புகாரியில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகள்ல உண்டு. அதே போல இந்த செய்தியை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், அதாவது ரஹிமல் அல்லாஹு தஆலா
யாரெல்லாம் முடியை வலிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிக்கட்டும் என்று துவா கேட்டது எங்களுக்கு தெரியும் 3 முறை. 4ஆம் முறை என்ன செய்றாங்க? முகஸ்ஸிரீன் ஷோட் பண்றவங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும் என்று துவா கேட்டது தெரியும். ஆனா இந்த செய்தியை பாருங்கள், முஸ்லிமில் 3081வது இலக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கஸ்ஸர்து அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மர்வாவிலே வைத்து நபி அவர்கள் சை செய்து முடித்த பின்னால் நான் நபியருடைய தலைமுடியை ஷோட் பண்ணி இருக்கிறேன். முஆவியா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபியருடைய தலைமுடியை நான் உம்ராவிலே வைத்து ஷோட் பண்ணி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். நபி அவர்கள் ஷோட் பண்றதான செய்தியில இது ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெளித்து தான் நிறைய செய்திகள் இருக்குது, ஷோட் பண்ணதான செய்தி குறைவு. முஆவியா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என்ன செய்திருக்கிறேன்? நபி அவர்களுக்கு முடியை உம்ராவிலே ஷோட் பண்ணி விட்டிருக்கிறேன் என்று சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து ஏராளமான செய்திகளை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது முஆவியா இப்னு அபி சுஃபியான் என்று நான் இங்க ஒரு நாள் என்ன செஞ்சோம், முழுமையான ஒரு தலைப்பு எடுத்தோம் ரமலானிலே. அப்படி ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர்கள் ஒருவர். அதனால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கக்குள்ள அறிவில்லாமலோ ஞானம் இல்லாமலோ பதவி ஆசைக்காகவோ போராடினார் என்ற தப்பான சிந்தனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. காத்திபுல் வஹி எழுதக்கூடிய மனிதர்களில் ஒருவராக என்ன செய்தார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.